போதா கலாச்சாரம் அந்த பக்கம் போல் இருட்டில் எல்லாமே நடக்கும் சார். இதை சொன்னால் யார் பேட்டி கொடுத்தோம் நைட்டுக்கு என்ன காலி பண்ணிவிடுவாங்க, நைட்டே என்ன தூக்கிட்டு வரணும். பொம்பளைங்களாம் போகிறது சிரமமாகுது. ஏன்னா எங்கே பார்த்தா இந்த குழம்புல பாலியல் வன்முறை கூட நிறைய நடக்குது. குழந்தைங்களாம் எடுத்து போவோம், பாதுகாப்பாக எடுத்து போகணும். மேலே அதிகமாக இருக்குதுங்க. வந்து முன்ன கோயம்பேடு இல்லை, எனக்கு தெரிஞ்ச இந்த கோயம்பேடு வந்து பேருந்து உட்காந்துது, அது மாதிரி இல்லை இப்போ. சார் ஃபுல்லாக ராத்திரி ஃபுல்லாக கோயம்பேட்டில் குடி தான் சார், ஆன்ஸு பீடி. அது 25 மாதமாக நடந்துங்குது. இன்றைக்கி தான் நீ வந்து பேட்டி எடுக்கிறியா? ப்ரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா சென்னையிலே முக்கியமான பேருந்து நிலையமாக இருக்கக்கூடிய கோயம்பேடு பேருந்து நிலையம். அதாவது இந்த பேருந்து நிலையம் கடந்த பல ஆண்டுகளாக மக்களோட பயன்பாட்டில் விரைவாக இருந்து வந்த பேருந்து நிலையமாக தான் இருந்து வருகிறது. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் அதிகமாக நடக்கக்கூடிய இடமாக தான் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்து வருகிறது. இது குறித்து காவல்துறையிடம் பொதுமக்கள் நிறைய தடவை குற்றச்சாட்டு போய் புகார் அளித்தாலும் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு பொதுமக்கள் நம்மகிட்ட தெரிவித்து வராங்க. தொடர்ந்து இது குறித்து பார்க்கலாம் வாங்க. நைட்டில் ஆச்சுன்னா ஃபுல்லாக கஞ்சா சப்பளை வருதுன்னு தெரில. எந்த போலீஸுக்கும் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. எல்லா போலீஸெல்லாம் சப்பளை, பொம்பளை ஆம்பளை வரைக்கும் எல்லாம் அராஜகம் நடக்குது. ஃபுல்லாக எல்லாமே இங்கே ரொம்ப மோசமாக நடக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பொதுமக்களே படுக்க முடியல. ஆனால் ஆதி காலத்துல இங்கே படுக்கிற மாதிரி எல்லா அரசியல்லையும் எல்லாமே தான் பண்ணது. இது இந்த காலத்தில் அது ரொம்ப மோசமாக நடக்குது. உண்மையாக சொல்கிறேன் சார். இங்கே நைட்டில் ஃபுல்லாக வெட்டு குத்து, அதெல்லாம் போலீஸ் சப்போர்ட். கடந்த சில காலங்களாக தான் இந்த மாதிரி அடிக்கடி இப்போ தான் சார் அதிகமாக, இப்போ தான் அதிகம். முன்னெல்லாம் கம்மி, இப்போ தான் அதிகம். ரொம்ப வெள்ளமும் பண்ணுறது. பாலியம் தொந்தரக்காமல் அந்த பக்கம் உள்ள காலி இடத்துல நைட்டில் ஃபுல்லாக நடக்குது சார். இங்கே இந்த சார் வர்றதே கிடையாது, கண்டிப்பாக வர்றதே கிடையாது. ஓப்பனாக வர்றதே கிடையாது. அவங்க வர்றது என்னென்னா அங்கேயே சப்போர்ட்டு சார். பேக்கை திருடுறது, பணம் திருடுறது. பொதுமக்கள் ராத்திரியில் வந்து படுத்தா அவன் அசந்து தூங்கினான், அவனுடைய சொல்ல காணாமப்படுது. கேட்டால் நீ உன்னை யார் இங்கே படுக்க சொல்கிறது, உனக்கு என்ன இங்கே இங்கே என்ன வேலை, என்னமோ அந்த கோயம்பேட்டில் தான் நடந்தது. ஆமாம், அதோட இங்கே என்ன உனக்கு வேலை கிடையாது, கிளம்பு. அரசியலையே எந்த கோரிக்கை வைக்க முடியும் சார். எந்த அரசியல் வந்தால் இப்படி தாங்க இருக்குது. இவர் வந்தால் ஏதோ பண்ணுவார்னு பார்த்தோம், எது நடக்குதோ அதே தான் நடக்குது. இங்கே நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்கீங்க. உங்களை சந்திச்சு அரசு அதிகாரிகள் யாராவது பேசுகிறாங்களா? யாருமே வந்து என்னென்னு கேட்கறது கிடையாது. முதல்ல இங்கே ஏன் படுக்கிறேன்னு அடிக்கிறது தான். இங்கே ஏன் படுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேலை, இங்கே ஏன் இருக்கிறீங்க, இங்கே என்ன உங்களுக்கு வேலை வெட்டியில். இப்போ வேலை இல்லை, ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறோம் கோழி வேலைக்கு, அன்றைக்கி வேலை இல்லை, இங்கே வந்து படுக்கிற மாதிரி. அன்றைக்கு காலத்தில் நாங்கள் வந்து இது வரைக்கும் படுத்துனுக்கிறோம். எம்ஜிஆர் காலத்துலேருந்து இது ஜெயலலிதா காலத்துலேருந்து பில்டிங்கு தந்த காலத்துலேருந்து படுத்துனுக்கிறோம். அன்றைக்கெல்லாம் இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதுக்குள்ளே வந்து எஸ்ஐ வரவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்போவும் சரி, எப்பவும் சரி. இப்போ அது யாரும் வந்து முன்னுரிமை மக்களுக்கு கொடுத்ததே கிடையாது. அவன் வந்து பேட்டில் எடுத்து மண்டையில் உடைக்கிறதும், போலீஸுக்கு போகிறதா, அது போலீஸு இவன் குடிச்சிட்டு பேசணும், அவங்க குடிச்சிட்டு பேசணும், அவங்களுக்கு நடந்தது. ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருந்துச்சு, இப்போ பஸ்ஸே அதிகமாக இல்லை, மக்கள் இங்கே வரது இல்லையோ, ரொம்ப சிரமப்படுறாங்க. இல்லை சார், எல்லாம் மக்கள்லாம் பயப்படுறாங்க சார். வழியிலே படுத்து தூக்கத்தில் துணி இல்லாமல் தூங்குறது, இந்த மாணவரே குடிச்சிட்டு படுக்கிறது, இந்த பால் கடையாண்டியே இந்த ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பொது இடத்துல ரொம்ப வராதுங்க. இங்கே உள்ள திங்ஸ்லாம் அதிகமாக, பொருட்கள்லாம் அதிக விலையில் விற்கிறாங்க கடைக்காரங்க. ஆமாம் சார். நான் விலை வைக்க சொன்னால் 25 ரூபாய்க்கு வரைக்கும் விற்கிறாங்க. நான் விலை வைக்க சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் கேட்குறீங்களா கேள்வி, நாங்கள் கொடுக்குற வழிக்கு வாங்கி சாப்பிட்றது தான் சாப்பிடுங்கலாம் போகணும் பொதுமக்களை அவங்க எங்களை கேள்வி கேட்குறாங்க.
நீ யார்கிட்ட வேணாலும் போய் பேசு, உன்னால் முடிஞ்ச பார்த்துக்கோ அப்படின்னு எங்களை கேள்வி கேட்குறாங்க. ஏங்க கண்டுக்கிறது கிடையாது, யாருமே வரது கிடையாது, என்ன கேட்கறது கிடையாது, அரசு எதுவும் கேட்கறது கிடையாது. போதுமா கோயம்பேட்டுக்குள்ளே வந்ததே கால் வச்சு நீ போய் கேள்வி கேட்டினா உன்னை யாருங்க வர சொன்னது, உனக்கு என்ன இங்கே வேலை இருக்குது, நீ எந்த ஊர், உனக்கு என்ன இருக்குது, இங்கே என்ன, முதல்ல நீ கிளம்பு, போலீஸ் ரூல் போட பெரிய அதிகாரி வரைக்கும் இது தான் சொல்கிறாங்க எங்களை. எப்படி பொதுமக்களை வாழ்த்து நாளைக்கு எப்படி முழுசாக ஓட்டு போட்டு மக்களுக்கு எப்படி ஒரு பொது நீதி இல்லாத எந்த அரசியல், நாளைக்கு எந்த அரசியல் இன்னொரு அரசியல் எந்த அரசியல் வந்தாலும் எவனா இந்த மாதிரி ஒரு பொதுமக்களை வந்து ஏன்னா படுக்க முடியுதா ஒரு 10 நிமிஷம் ஒரு நிம்மதிக்கு. இதான் பஸ் ஸ்டாண்ட் தானே, சரி நாளைக்கு ஊருக்கு போகிறோம், அதை திருநெல்வேலி போகிறோம், காஞ்சிபுரம் போகிறோம், மதுரைக்கு போகிறோம், மன்னார்குடி போகிறோன்ற அளவுக்கு எங்கன்னா இதான் எதுவுமே இல்லை சார். மக்களை வாழ முடியல, எந்த அரசு வந்து நிம்மதி இல்லை சார். சார் ஃபுல்லாக ராத்திரி ஃபுல்லாக கோயம்பேட்டில் குடி தான் சார், ஆன்ஸு பீடி போதா கலாச்சாரம் அந்த பக்கம் போல் இருட்டில் எல்லாமே நடக்கும் சார். இதை சொன்னால் யார் பேட்டி கொடுத்தோன்னா நைட்டுக்கு என்ன காலி பண்ணிவிடுவாங்க. ஆமாம் சார், நைட்டே என்ன தூக்கிட்டு வரணும். சத்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு நல்லது பண்ணுறோமா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயம்பேட்டில் வந்து தொடர்ச்சியாக குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே வருது சார், எப்படி பார்க்குறீங்க அதை? அது வந்து அதிகரிச்சதுனால மக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. நான் வரவங்க போகிறவங்க வந்து ஒரு வெளியூர் போகிறவங்களாம் அங்கே தங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சி அதுமாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுறான். இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப ஒரு தொந்தரவான ஒரு இது தான். மக்களுக்கு வந்து நல்லது பண்ணால் தான் இது. நைட்டில் வந்து குடிச்சு விட்டு படுத்துக்கின்னு கஞ்சா அடிச்சுக்கின்னு போகிறவங்கள இது பண்ணிக்கிறது நைட்டில் நடக்குது. இது வந்து திருநங்கைகள் அவங்களும் வந்து பொதுமக்கள்கிட்ட அப்படின்ற ஒரு அதுவும் உண்மை தான். பொதுமக்கள் வந்து பணம் போடுங்க. ஏரியாவில் குறிப்பிட்ட கோயம்பேட்டில் வந்து நைட்டில் அதிகமாக இருக்குது பால், அது உண்மை தான். பால் தொழில் அதிகமாக இருக்குது. சின்ன பசங்கள்லாம் வந்து நைட்டில் வந்து போக முடியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. வந்து நைட்டில் இங்கே ஆல் பண்ணுறாங்க, நைட்டில் என்ன நடக்குதுன்னு வந்து தெரியல. ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்க அங்கே போய் இடம் தரப்படல. இங்கே பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பொதுமக்கள் நிறைய பேர் வராங்க, அது அசிங்கம் பண்ணக்கூடாது. நல்ல இதுவாக இருந்தால் தான் நமக்கு வெளியூர்காரெலாம் தங்குவாங்க போவாங்க. அன்றாடம் பஸ்ஸு வருது போகிறது. கோயம்பேட்டில் இந்தமாரிலாம் பண்ணால் நாளைக்கு மக்கள் ரொம்ப இது வந்து வேதனைப்படுறாங்க. ஒரு காலத்தில் இந்த இடத்துல இருந்து தான் மக்கள் தொலைதூர பயணத்தை மேற்கொள்வாங்க. இன்றைக்கி வந்து அதிகமாக பஸ் போக்குவரத்தும் இல்லை, மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாராங்க. எல்லாமே கிளாம்பாக்கம் அங்கே போய் பஸ் போக்குவரத்து இல்லை அப்படின்னு. ஆமாம், நைட்டில் வந்து ஒரு இடத்துல கிளம்பாக்கம் போகிறதுக்கு இங்கேருந்து பஸ் அவசரமாக ரொம்ப கிடைக்கல. பஸ் வசதியே கிடையாது அங்கே கிளம்பாக்கம் போகிறதுக்கு. கிளம்பாக்கம் போகிறது பஸ்ஸே இல்லை. இங்கே கோயம்பேடுனா அப்புறம் அங்கே அடிக்கடி அது பழக்கமாகி போயிடுச்சு. கிளம்பாக்கம் போயிடணும்னா இங்கேருந்து அங்கே போய் ட்ரெயின் பிடிச்சி பண்டலுக்கு போயிட்டு அதை தாண்டி போனால் தான் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். அதுக்குள்ளேயே நைட்டில் பொம்பளைங்களாம் போகிறது சிரமமாகுது. ஏன்னா எங்கே பார்த்தா இந்த கோயம்பேடில் பாலியல் வன்முறை கூட நிறைய நடக்குது. குழந்தைங்களாம் எப்படி போவோம், பாதுகாப்பாக எட்டு போகணும் மேலே. அதனால் அந்த கண்டினியூ இங்கே பஸ்ஸு கோயம்பேடில் இது பண்ணாங்கன்னா விரிவுபடுத்தினாங்கன்னா ஓரளவு எல்லாம் மாற்றம் ஏற்படும். எந்த ஆட்சியும் அதை கண்டு கொள்ளவில்லை. அதை தான் சொல்ல விரும்புகிறேன் தலைவரே. எந்த ஆட்சியும் அதை கண்டு கொள்ளவில்லை. வந்துகிற தாவேகா இளைய தளபதி, புரட்சி தளபதி, மக்கள் தளபதி அவருடைய ஆட்சி வந்து இருக்குதுன்னா 3 மாதம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் செயல்படுத்த முடியும். இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பாரா? எம்ஆர்பிக்கே விற்கணுன்ற ஒரு செயல் திட்டம் வருமா? 10 ரூபாய்க்கு 10 ரூபா குத்துரு, அதில் உனக்கு 2 ரூபா இருக்குல்ல, நீ நாத்துக்கு 20 ரூபாய்க்கு விற்கிற. உனக்கு 2 ரூபா இல்லைன்னா 10 ரூபா விற்றுருக்கா. பாஸ்ட் ஃபுட்டு கடையை எடுத்துங்க, 90 ரூபா 100 ரூபான்றான். இவ்வளோ தயிர் சாதம், இவ்வளோ புளி சாதம், இவ்வளோ வெஜிடபிள் ரைஸு ஏற்றுங்க. இவரையும் கொஞ்சம் ஏற்றுங்க. தனிப்பட்ட மனிதன் பேசுவதில்லை. என்னது என்னது
அது 25 வருஷமாக நடந்துங்குது. இன்னைக்கு தான் நீ வந்து பேட்டி எடுக்கிறியா? 25 வருஷமாக நடந்துங்குது இது. அன்னைக்கு கள்ளக்காதல் நடந்தது, இன்றைக்கும் கள்ளக்காதல் நடக்குது. அன்னைக்கு பிக் பாய்டு நடந்தது, இன்றைக்கும் பிக் பாய்டு நடக்குது. அன்னைக்கு ரூட்டு மாடுது, இன்றைக்கும் ரூட்டு மாடுது. கேமராவில் எவ்வளோ ஆஃப் பண்ண முடியுமோ ஆஃப் பண்ணிக்கோ, எவ்வளோ போட முடியுமோ போட்டுக்கோ. என்ன டிவி உங்கள் பேர் என்ன சார்? நானும் ஒரு பேப்பர் தான். நான் பேப்பர் தான் வேணா பேப்பர் எடுத்துக்கட்டா. ஜே பாண்டியன். வெளிப்படையாக வெளிப்படுத்துங்க, வந்து பேசிக்கிறேன். நான் அதிகமாக பிக் பாக்கெட் தான் அதிகங்க. இப்போ நான் வந்து கூலி வேலை செய்கிறேன், வந்து செயின்ட்டு ஒரு அசையப்படுகிறேன்னு வச்சுக்க, என் பையில வந்து எடுத்துறானுங்க. இந்த அரசாங்கம்னா அதை விஜய் வந்து என்ன நடக்குதுன்னு தெரில. சொல்லிக்கிறாரு, நிறைய சொல்லிக்கிறாரு, ஆனால் வந்து நடக்குன்னு தெரில. ஒரு போலீஸ் பாதுகாப்பு தான். அதே அம்மா ஆட்சியில் வந்து போலீஸ் பாதுகாப்பு நிறைய இருந்தது. இப்போ வந்து 4 நாளாக 3 நாள் ஃபுல்லாக போலீஸ் எதுவும் உள்ளே வரல. ஆனால் வந்து அதுங்க ஒரு பிக் பாக்கெட் வந்து தெரியுமா, அதிகம் வந்து ஒரு கொஞ்சம் நான் என்ன சொல்கிறது தெரியல, ஒரு 100 பேர் 100-200 பேர் இருக்கிற உள்ளக்கிறானுங்க. கொஞ்சம் ஏமாந்தனா பாயில் வச்சுறானுங்க. ஏரியா சுற்றி வந்து பாலியல் தொழில் வந்து அதிகமாக நடக்குது. அதிகம் நான் அது இங்கே இது அது ஆமாம் அது கன்ஃபார்மு. அது வந்து நான் என்ன சொல்கிறது தெரியல, நம்ம சொல்லி நம்ம மாட்டிக்கிறோம், போய் நம்மளுக்கு பிரச்சனை. இது விஜய் வந்து எனக்கு பிடிக்கும் தான், பிடிச்சிருந்தா நான் வந்து நான் சொல்கிறேன், அவர் வந்து நல்லா ஆட்சி தான் வந்து சொல்ல. ஆனால் வந்து அவர் ஆட்சி இருந்தாலும் அந்த என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க அதிகாரிகள் வந்து சரியான நடை எடுக்கல. அதிகம் வந்து பிக் பாக்கெட் அதிகம் கோயம்பேடு எல்லாமே. நான் கொஞ்சம் 100க்கு வந்து பாதி பேர் கொளுத்து வேலை செய்கிறவங்க, பெரிய வேலை செய்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து சுத்தத்துவம் தெரியுமா, பிக் பாக்கெட் நைட்டில் தூங்க மாட்டானுங்க. எவன் ஏமாறும் அவன் பாக்கெட்டில் எடுத்துறானுங்க.